இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. என்ன அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுறீங்களா? போ உங்க அக்காவை கூட்டிட்டு வா. இந்த ஸ்மார்ட்டான பையனை ஃபேஸ் பண்ண முடியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அக்கா இங்க இல்ல, அவ்வளவுதான். எவ்வளவு லஞ்சம் கொடுத்தா உங்க அக்கா? சொல்லு, அதை விட ஜாஸ்தி நான் உனக்கு தரேன். அவ எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா? உன்னை போய் வந்து கேட்டான் பாரு, நான் போய் அர்ச்சகரையே கேட்டுக்கிறேன். அர்ச்சகரே, அர்ச்சகரே. தாத்தா இல்ல, செத்து போயிட்டாரு. ஆமா, நேத்து தான் செத்து போனாரு. எனக்கு விஷயமே தெரியாது மல்லி. சரி, அக்கா இங்க? அக்காவை யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்க. யாரு கூட்டிட்டு போனாங்க? அவங்க வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? அக்காக்கு யாருமே இல்லன்னா, அக்கா அனாதைன்னு சொன்னாங்க. அதனாலதான் வேற யாரோ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன, வேற யாரோ வந்து கூட்டிட்டு போனாங்களா? அப்படிலாம் யாரு கூட்டிட்டு போக முடியும் சொல்லு? நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்கண்ணா, அவங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போறவங்க தான். ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அக்காவை நல்லா பாத்துக்கிறோன்னு சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க. யாரோ கூப்பிட்டாங்கன்னு பின்னாடியே போனா எப்படி மல்லி? அவங்க தாத்தாக்கு ரொம்ப வேண்டியவங்க. தாத்தா சரின்னு சொன்னதுனாலதான் கூட்டிட்டு போனாங்க. அவங்க பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க. எந்த ஊரும் தெரியுமா உனக்கு? இல்லப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணா, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. கிடைப்பாங்கன்னு தான் தோணுது. கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. அவங்கள தான் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. குட் கேர்ள். அண்ணா, ஒரு நிமிஷம் நில்லுங்க.
விட்டுட்டு போயிட்டாங்க. அக்கா கிடைக்கிற வரைக்கும் இத பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் மல்லி. ஹேமா, நம்ம தரகருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவர் வந்து அர்ஜுனோட ஜாதகத்தை வாங்கிட்டு போறேன்னு சொன்னார். எந்த தரகரை சொல்றீங்க? வயசானது உனக்கா இல்ல எனக்கா? ஞாபகம் இல்லையா உனக்கு? நம்ம கரணுக்கு சித்திராவை முடிச்சு வச்சிருக்காரே, அதே தரகர் தான். நம்ம அர்ஜுனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கொடுத்துட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். தரகர் காட்டுற பொண்ணையெல்லாம் அர்ஜுன் ஏத்துக்க மாட்டான். அபசகுணமா பேசாத சித்ரா. எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? வர வர குறுக்க பேசுறது நல்லா கத்துக்கிட்ட. நான் உங்களை புண்படுத்தணும்னு சொல்லல பாட்டி. புரோகிதர் தானே சொன்னாரு கல்யாணத்துக்கு 1008 தடங்கள் வரும்னு. அப்படி தடங்கள் வருமேன்னு அக்கறையில சொன்னேன், அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு தடங்கள் வரும்னு சொன்னது உண்மைதான். அதுக்காக கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லலையே. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. போகட்டு விடுங்க அத்தை. புரோகிதர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஜாதகத்தை கொடுக்க இந்த வாரத்துல ஏதாவது நல்ல நாள் இருக்கான்னு கேட்டுடுங்களேன். சரி, இப்பவே கேட்டுறேன். அவனுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதி. நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கட்டும். வர பொண்ணோட அதிர்ஷ்டத்தால அவனுக்கு வர இருக்கிற பிரச்சனையெல்லாம் போகணும். விஷ்ணு, நீயே நேரா போய் தரகர்கிட்ட அவனோட ஜாதகத்தை கொடுத்துட்டு வந்துரு. அவர் கையில கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு வா. அவர் மனசு வச்சா சீக்கிரமாவே எல்லாம் நடந்துடும். அவர்கிட்ட நல்ல சம்பந்தங்கள் எல்லாம் இருக்கு. விஷ்ணு, விஷ்ணு, நான் சொன்னதை எல்லாம் காதுல வாங்கிக்கிட்டியா? ஏன்டா மௌனமா இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வர வர நீ ஒரு மாதிரியாவே இருக்க. நான் அர்ஜுனோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவன் உன்னோட புள்ளடா, ஞாபகம் இருக்குல்ல? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் ஆகல. நான் நல்லா தானே இருக்கேன். சரி சரி, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இனி யாருக்கும் சந்தேகங்களும் கேள்விகளும் வேண்டாம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிங்க. யாருக்கு பாட்டி கல்யாணம்? உனக்கு தான் அர்ஜுன், அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரமே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து உன்னோட ஜாதகத்தை கொடுக்க போறோம், இல்லையா அத்தை? ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து காமெடி பண்றீங்க? இது ஒண்ணும் காமெடி இல்லடா. எந்தெந்த நேரத்துல எது எது நடக்கணுமோ அது நடந்தே ஆகணும். உனக்கு 23 வயசு முடிய போகுது. அம்மா, கல்யாணம் மனசுக்கு, வயசுக்கு இல்ல. 23 வயசுல போய் கல்யாணமா? போரிங்மா. 25 தாண்டட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மனசுல இருக்கிறத சொல்றது கஷ்டம். இன்னும் சில விஷயங்களை சொல்லவே முடியாதுங்க. ஆசைப்படுறது சுலபம். ஆசைப்பட்டது கண்ணில் பட்ட உடனே அதை அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோட அகராதியில் உங்களை அடையிறதுன்னா வாழ்க்கை பூரா உங்களோட வாழ்றது. திடீர்னு எங்கேயோ காணாம போயிட்டீங்களே. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல.
திடீர்னு கண்ணில் படுறீங்க. விடுங்க, சொல்லிக்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா உங்களை தேடி பிடிக்காம விட மாட்டேன். நீங்க கல்யாண விஷயம் பேசுறதா இருந்தா வேணாம் பாட்டி. ஏன் வேண்டாம்? இங்க பாருடா, உன் விஷயத்துல நாங்க எல்லாரும் எந்த முடிவு எடுத்தாலும் அது உன் நல்லதுக்கு தானே கண்ணா. எனக்கும் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டாமா பாட்டி? திடீர்னு வந்து கல்யாணம்னு சொன்னா நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணிட போறதில்ல. ஜாதகத்தை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உன்னை பிடிக்கணும் இல்லையா? பாருடா, உன் கைய காலை கட்டி போட்டு உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம். பயப்படாத. சரியா? நான் இங்க வந்தது எப்படியாவது உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது இல்ல. காரணம் கேட்கதா? கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாரு அர்ஜுன், ஏற்கனவே நீ அதிகமாவே படிச்சுட்டியே. ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இங்க பாரு அர்ஜுன், ஆண்டவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கான். உங்க அப்பாவும் சித்தப்பாவும் செய்யற பிசினஸ எதிர்காலத்துல நீ பாத்துக்கிட்டாலே போதுமே. நம்ம குடும்பத்துக்கு என்ன குறை இருக்கு சொல்லு? நானும் அப்படி எதுவும் சொல்லல பாட்டி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஏன் பாட்டி நீங்க எல்லாரும் திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அது எங்களோட கடமைடா. எனக்கும் வயசாயிடுச்சு. இவ்வளவுதானா காரணம்? உன்கிட்ட என்னத்த சொல்றதுன்னே எனக்கு புரியல. உன்கிட்ட காரணத்தை சொல்ல முடிஞ்சா இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லையே. நீ வேண்டான்னு சொல்லல அர்ஜுன். ஆனா உன் நல்லதுக்கு, உன் எதிர்காலத்துக்கு, உன் நிம்மதிக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்கும். வீட்டில் என் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு என் மனசுக்கு தோணுது. நான் நீங்க ரெண்டாண்ணா இப்போ கோவிலில் இல்லை, எங்கேயோ காணாமல் போயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களை பார்க்காம இருக்கிறதுக்கே நான் இவ்வளோ துடிக்கிறேன்னு. இனிமே வாழ்க்கை பூரா நான் உங்களை பார்க்காம எப்படி இருப்பேங்க? நான் எந்த காரியத்துக்காக இங்க வந்திருக்கேனோ அதை நல்லபடியா எனக்கு நிறைவேற்றி கொடுக்கிற பொறுப்பு உன்னோடையது. வேற எந்த ஒரு விஷயத்திலையும் எதுக்காகவும் என் மனசு அலைப்பாயாத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும். இப்படி மனுஷ ரூபத்துக்கு மாறி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு என் மனசுக்கு தோணாத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும். என்னோட எல்லா பொறுப்புகளும் எப்போ முடியுமோ எனக்கு தெரியாது. அப்படி எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் நிரந்தரமா போயிடுவேன். அமிர்தா, என்ன சொன்ன? இந்த வீட்டை விட்டு நீ நிரந்தரமா போயிடுவியா? இந்த வீட்டுல உனக்கு நான் என்ன குறை வச்சேமா? நாங்க எல்லாரும் உன்னை நல்லபடியா பாத்துக்கலையா? உன் மனசு நோகுற மாதிரி நடந்துக்கிட்டோமா? இந்த வீட்டுல நாங்க எல்லாம் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும். என்ன ஏன் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போயிடணும் நீ இப்போ சொன்ன? இங்க உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்படி எதுவும் இல்லை. பின்ன என்னம்மா, இந்த வீட்டுல இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு யாருமே இல்லைல்ல?
அப்பா அம்மா யாருமே இல்லாத பொண்ணுன்னு அர்ச்சகர் என்கிட்ட சொன்னாரே. அப்படின்னு இப்போ நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா யாருமா உனக்கு ஆதரவு கொடுப்பாங்க? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அர்த்தம் என்ன வேணா இருக்கட்டும் அமிர்தா. நீ தனியா இருக்கிற வயசு பொண்ணு. இந்த உலகத்துல நல்லவங்க விட கெட்டவங்க தான் அதிகம். அப்படிப்பட்டவங்க இருக்கிற உலகத்துல நீ தனியா வாழ்ந்துட முடியுமா? நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ என் மனசு ஆறுதல் படுத்துறதுக்காக நீ இப்படி பேசுற அமிர்தா. ஆனா உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது ஏதோ ஒரு 2 நாள் இருந்துட்டு போறதுக்கு இல்ல. என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஆதரவு கொடுக்கணும், உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு எனக்கு தோணிடுச்சு. அதனாலதான் எதை பத்தியும் யோசிக்காம நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க மனசுக்குள்ள உன்னை பத்தி நினைக்கிற அளவுக்கு அந்த ஆண்டவன் ஏதோ செஞ்சிருக்கான்னா அது அந்த ஆண்டவனோட விருப்பம் தானே அர்த்தம். இது என்னோட பிடிவாதம் இல்ல அமிர்தா. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிருக்கேன்னா அந்த ஆண்டவனோட விருப்பத்தை நீ மதிக்கலன்னு தானே அர்த்தம். யார் யார் கூட சேர்ந்து வாழணும், யார் யார் வீட்டுல வாழணும், யார் மேல அன்பு செலுத்தணும், யார் மேல வெறுப்ப காட்டணும்னு அந்த ஆண்டவன் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கான். அத மனுஷங்க நாம நிச்சயமா மாத்த முடியாது. நீ இந்த வீட்டுல இருக்கணும், எங்க கூடவே இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை அமிர்தா. இது மத்த வீடுங்க மாதிரி நிறைஞ்சிருக்கிற வீடு இல்ல அமிர்தா. இங்க நான், நீ, பாட்டி, மாமா, அத்தை எல்லாம் சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பார்க்கதான் இந்த வீடு நிறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நீ இங்கேயே இருக்கணும், எங்க கூடவே இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. மறுபடியும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு தயவு செஞ்சு நீ பேசாதமா. அது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது. நீ எங்கேயே இருக்கணும்னு நான் சொல்றதுல என்னோட சுயநலமும் இருக்கு அமிர்தா. எங்கிருந்து வந்தா இந்த பொண்ணு? ஏன் நம்ம சரோஜா இவ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறா? இதையெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும், இல்லைன்னா நாளைக்கு இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். இது என் கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி இதோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு. இது தானா என்ன தேடி வந்த அதிர்ஷ்டம். இதை இப்ப நான் தொலைச்சிட்டேனா என்னை விட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. இதை வச்சு நான் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்க முடியும். நான் எதெல்லாம் ஆசைப்படுறேனோ அதெல்லாம் என்னால் அடைய முடியும். கூடவே என் இஷ்டத்துக்கு நான் ஆடம்பரமா இருக்க முடியும். இது என் கையில இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னைக்கும் தோல்வியே கிடையாது, வெற்றி மட்டும்தான். ஆனா நான் என்ன பண்றது? அந்த நாகராஜா திரும்ப திரும்ப என் கனவுல வந்து என்ன கொத்திக்கிட்டே இருக்கானு. அது இன்னைக்குதான் கடைசியா இருக்கும். ஆமா, என்ன கடிக்கிற அந்த நாகராஜாவுக்கு நான் முடிவு கட்டிய தீர்வு.
அன்னைக்கு நாகராஜா சொன்ன மாதிரி நான் சிவலிங்கத்துக்கிட்ட வச்ச அவனுடைய உடல் இன்னும் அங்க அப்படியே தான் இருக்கணும். முதல்ல அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டி ஆகணும். அப்படின்னா அதை நான் நெருப்பு வச்சு கொளுத்தி ஆகணும்.